அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், உலகத் தமிழர் அனைவருக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று ஜோதிடத்தில், எண்கணிதத்தில் சந்திர ஆதிக்கியர்கள் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். 2, 11, 29, 20 இந்த தேதியில் பிறப்பவர்கள் அனைவரும் சந்திர பகவானுடைய ஆசியை பெற்று பூ உலகில் பிறப்பவர்கள். அந்த சந்திர பகவானுடைய குணாதிசயங்கள் அனைத்தும் இந்த தேதியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வந்துவிடும். சந்திரன் என்றாலே சுயமாக இயங்குகிற கிரகம் இல்லை என்பது விஞ்ஞானபூர்வமாகவும் மெய்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. சூரிய பகவானுடைய சக்தியை பெற்று சந்திர பகவான் அந்த வெப்பக்கதிர்களை குளுமையாக மாற்றுகிறார். அதேபோல் இந்த சந்திராதிக்கத்தில் பிறக்கக்கூடிய 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி இந்த தேதியில் பிறக்கக்கூடியவர்கள் அனைவரும் சந்திரனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியவர்கள். அந்த சந்திரனைப் போலவே அவர்களுடைய நடை, உடை, பாவனைகள் அனைத்தும், குணம், மனம் அனைத்தும் இருக்கும். அதுபோல் தன்னை விட ஏதாவது ஒன்றில் பற்று ஏற்படுகிற பொழுதுதான் அவர் வாழ்க்கை சிறக்கிறது. பொதுவாக அவர்கள் குரு பக்தியோ அல்லது தன்னம்பிக்கையோ தெய்வ பக்தியோ ஏற்பட்டு தான் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் வரை வாழ்க்கையில் அவர்கள் மாபெரும் வெற்றிகளை அடைவதில்லை. அந்த வெற்றிகளை அடைய அவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், அல்லது தெய்வ நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், அல்லது குருமார்களுடைய, சித்தர்களுடைய, மகான்களுடைய அருளை பெற வேண்டும். பெறுகிற பொழுது இவர்கள் அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். திட சித்தம் பேர். காரணம், இந்த சலன கிரகம் தண்ணி என்பது பள்ளங்களை தேடி ஓடக்கூடிய தன்மை உள்ளது. தண்ணீருக்கு உருவம் கிடையாது. நாம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தின் உருவத்தை எடுத்துக்கொள்ளும். வட்டமான பாத்திரத்தில் வைத்தால் அது வட்டமாக தெரியும், சதுரமான பாத்திரத்தில் வைத்தால் சதுரமாக தெரியும். அதுபோல் கூட பலர்களுடைய குணங்களை எல்லாம் அவர்கள் கிரகித்துக் கொள்வார். அதனால் இதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாகும். காரணம், எதையுமே உள்வாங்கிக் கொள்வதிலே வேகமான ஒரு சக்தி அவர்களிடத்தில் இருக்கிறது. தவறான நடவடிக்கைகள், கெட்ட பழக்கம் உடையவர்களிடத்தில் அவர்களை பழகவிடக்கூடாது. அந்த பழக்கங்களை எல்லாம் அவர்கள் பழகிக்கொண்டு மீண்டும் அதே போல் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த சந்திராதிகர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் இருக்கிற பிரச்சனை அவநம்பிக்கை, எதிலையும் ஒரு சந்தேகம், வீண் பயம். அவநம்பிக்கை, சந்தேகம், வீண் பயம், இந்த மூன்றும் இவர்கள் கூட பிறந்தது. இந்த சந்திர தோஷம் என்று இதை சொல்லுவோம். இதிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை இறைவன் காப்பாற்றுவார் என்ற திடமான நம்பிக்கை, ஒரு இறைவனை தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று அவர் மீது அளவு கடந்த பக்தியை செலுத்துகிற பொழுது மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்கிற பொழுது மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். அதேபோல் குரு நம்பிக்கை, அந்த குரு தேவர் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையை அவர்கள் வளர்த்து கொண்டாலே போதும். இதற்கு உதாரணமாக போன நூற்றாண்டினுடைய 2 மிகப்பெரிய தலைவர்கள் இந்தியாவிலும் ஜெர்மனிலும் இருந்திருக்கிறார். காந்தி மகான் 2ஆம் தேதி பிறந்தவர். அவர் ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து உண்மையினுடைய மறுஸ்வரூபமாகவே மாறினார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அகிம்சையின் வழியில் அவர் வெற்றி அடைந்தார். அதே போல ஹிட்லர் 20ஆம் தேதி பிறந்தவர். அவர் பிஸ்மார்க்கினுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு அவர்கள் யூத எதிர்ப்பை எல்லாம் செய்து எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இது அகிம்சை, அது இம்சை. ஆனால் இருவருமே வெற்றியாளர்கள். இதற்கு காரணம் சந்திரனுடைய அவங்களுடைய விடாப்பிடி. இப்படித்தான் நான் செல்கின்றேன், நான் செல்கின்ற பாதை சரி என்று அவர்களுக்கு தெரிந்தால் 100% அவர்கள் வெற்றி அடைந்தே தீர்வார்கள். அதே போல் இந்த உதாரண புருஷர்களை நான் சொன்னதற்கு காரணம், இதை வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு குழப்பங்களும் கவலையும் அவநம்பிக்கையும் கூட பிறந்தது. இது அதிகமாகிவிட்டால் வீட்டை பூட்டிவிட்டு சிறு தூரம் சென்று, நம்ம ஒழுங்காக வீட்டை பூட்டினோமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து மீண்டும் பூட்டை இழுத்து பார்க்கக்கூடிய சுபாவங்களெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் நீங்கள் அனுபவத்தில் இருக்கலாம். நீங்கள் கமாண்டில் பதிவு செய்யலாம். அதேபோல் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பார்கள். ஒரு திருமணத்திற்காக ஒரு 3-4 மாப்பிள்ளையினுடைய போட்டோவை எடுத்தாந்து கொடுத்தால் அதில் எது என்று தேர்ந்தெடுக்கிறது கடினமாக இருக்கும். படிப்பை தேர்ந்தெடுப்பதில் கடினமாக இருக்கும். ஆனால் அடுத்தவர்களுக்கு
ஒரு யோசனை சொல்லுகிற பொழுது பிரமாதமான யோசனைகளை சொல்லுவார். தனக்கென்று வருகிற பொழுது மீண்டும் மீண்டும் அதை குழப்பிக் கொள்வார்கள். இந்த குழப்பங்களிலிருந்து தெளிவடைந்தால்தான் நீங்கள் மாபெரும் வெற்றியை அடைய முடியும். இல்லை என்றால் வீண் பயமும் அவநம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் தோல்விகளுக்கு அது காரணமாகிவிடும். அதேபோல் நீங்கள் கோயிலுக்கு போய் வந்தவுடனே உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும். அதையும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கோயிலுக்கு போனால் எனக்கு பிரச்சனை வருது. கோயிலுக்கு போனவுடனே உங்களை சோதனை அதிகமாக இருக்கும். காரணம், நீங்கள் உங்களை சோதிப்பதற்காகவே அந்த தெய்வம் இப்படி செய்யும். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் வருகிறீர்கள், போனோன்னே ஒரு பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு வரும். இப்போ தான் நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு தெய்வத்தின் மீதே சந்தேகப்படுகிற அளவுக்கு உங்களுக்கு சூழல்கள்லாம் உருவாகும். அந்த நேரத்தில் நீங்கள் உடனே இதற்கும் இறைவனுக்கும் காரணமல்ல, இது என்னுடைய கரும வினையினால் ஏற்பட்டது, இறைவா உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லி சிக்கன பிடித்தேன் சிவா என்று விடாமுயற்சியோடு நீங்கள் இறைவனை வழிபட்டால்தான் அங்கேயும் வெற்றி அடைய முடியும். அதனால் இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நான் கோயிலுக்கு போனால் எனக்கு பிரச்சனை வருது, நான் ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெய்வ பலம் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் எந்த ஒரு செய்தியிலும் எந்த கட்சிக்காகவும் பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. அடுத்தவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பது தெரிந்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்கள்லாம் இதில் உருவாகி இருக்கிறார்கள். கற்பனை வளம் அபிவிருத்தமாக இருக்கும். இந்த கற்பனை வளத்தை தன் வசப்படுத்திக் கொள்வன் கதாசிரியனாகவோ கவிஞனாக ஆவான். ஆனால் கற்பனைக்கு அவன் வசப்பட்டு விட்டால் அவர்கள் சந்திராதிக்கர் என்று சொல்லுகிறோம், சித்த பிரமை என்று சொல்லுகிறோம், சில பேரை பைத்தியம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அந்த அளவு கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் கற்பனைகளை குறைத்து கொண்டு அதை ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் திட சித்தம், நான் இந்த வேலைக்கு தான் போகின்றேன், நான் இந்த படிப்பு தான் படிக்கப் போகின்றேன் என்று உங்களுக்குள்ளே உறுதியாக முடிவெடுப்பது, வாழ்க்கையே முடிவெடுத்து அதனால் வருகின்ற நன்மையின் தீன்மை எதிர்கொள்வது என்று சொல்லுவார்கள். பகவத்கீதையிலே சொன்னதைப் போல எதை நினைக்கிறாயோ நீ அது ஆகிறாய் என்று சொல்லுவார். அது இந்த சந்தனாதி ஆதிக்கர்களுக்கு, இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு 100% பொருந்தும். மற்றவர்களுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண பொருந்தி வந்தாலும் இவர்களுக்கு அப்படியே பொருந்துவதை நாம் பார்க்கலாம். 100% அவர்களுக்கு அப்படியே பொருந்தும். காரணம், அந்த சந்திர பகவான் எப்படி சூரியனிடத்தில் சக்தியை வாங்கி பிரகாசிக்கிறோ அதுபோல நீங்கள் மற்றவர்களுடைய அறிவை நீங்கள் பெற்றால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இல்லை என்றால் சதா குழப்பமும் கவலையும் பிறர் உங்களை துன்புறுத்துவது போன்று உணர்வுகள் ஏற்படும். அதனால் உங்களை யாரும் துன்புறுத்த முடியாது. நான் வெற்றி அடைவேன், என்னால் முடியும், என்னை இறைவன் நல்ல சக்தியோடு படைத்திருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களையும் பாசிட்டிவ் திங் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். உயர்ந்த சிந்தனையால் மாபெரும் வெற்றியாளர்கள் எல்லாம் இந்த 2ஆம் தேதியில் பிறந்திருக்கிறார்கள். அதற்கு எத்தனையோ உதாரணங்களை கொடுக்க முடியும். அதனால் ஒரு மாபெரும் வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய இந்த சந்திராதிக்கியர்கள் முழுக்க கற்பனையினுடைய வடிவமாக இருப்பதனால் இவர்கள் இந்த போட்டோ துறைகள், கலைத்துறை, கவிதை, கட்டுரை, பத்திரிகை துறை போன்ற கற்பனை சார்ந்து செய்யக்கூடிய, கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய விஷயங்கள், இப்படி எல்லா விதமான கல்விக்கும் நீங்கள் தகுதியானவர்கள். ஆனால் திட நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே வெற்றியடையும். உங்களிடம் குழப்பம் மட்டும் வந்துவிட்டால் அந்த குழப்பம் உங்களையும் குழப்பி கூட இருப்பவர்களையும் உங்களை குழப்பக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் இந்த துறையில் இருப்பவர்கள் அதிகம் வழக்கறிஞர்களாக, நீங்கள் உங்களுக்கு சிறந்த தொழில் எதுன்னு சொன்னால் வழக்கறிஞர்களாக நீங்கள் போனால் அதில் மாபெரும் வெற்றி அடைந்து இறுதியில் நீங்கள் ஒரு நீதிபதி ஆவதற்கோடு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எந்த தொழிலுக்கும் செல்லுங்கள். திட நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் சந்திராதிக்கில் வெற்றி அடைந்து விடுவார்கள், 100% வெற்றி அடைந்துவார் என்று சொல்லி அனைவரும் நன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.